ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலபுருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரன் மூலத்திரியோன ஆட்சி வீடு, வியாபார நோக்கமுள்ள ராசி, அன்பான ராசி, அறிவான ராசி, காதல் ரசம் கொட்டுகிற ராசி. துலாம் ராசி எப்பயுமே இணக்கமாக இருக்கும், திடமாக இருப்பாங்க, சரியா விட்டு கொடுத்து போவாங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை மாதிரி விட்டு கொடுத்து போவாங்க, பெருந்தன்மையாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு வருகிற டிசம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்குது. கிரகணிகளில் மிகச்சாதகமாக இருக்குது. புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி பகவான் நல்ல நிலைமையில் பலனை கொடுக்குறாங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குறோன்னு சொல்கிற மாதிரி டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுபோக வருகிற புத்தாண்டு 2025 மிக சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான், மிகச்சிறப்பு. 2025 யோகம் பெறுற ராசியிலே முக்கியமான ராசி துலாம் ராசி. ரிஷப, துலாம் 2 ராசிக்குமே நல்ல யோகம் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ரிஷபத்தில் யார் இருந்தாலும் அவங்ககிட்ட தகவலை சொல்லுங்கள். ரிஷப ராசிக்கும் நல்லா இருக்குது, துலாம் ராசிக்கும் நல்லா இருக்குது. முதல் 2 இடத்த பிடிக்கிற ராசிகள் துலாம் ராசியும் ரிஷப ராசியும். ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடு தான். அந்த வகையில் ஒரு பெருமை தான். இப்போ சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. சுக்கிரன் காலபுருஷ சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 29/11/2024 நவம்பர் 29. அதுபோக 2ஆம் இடத்துல இருக்க புதன் வக்கரம் நல்லா அடைஞ்சிருக்கிறாரு. எப்போ சார் அடைகிறாரு அப்படின்னா 26ஆம் தேதி அடைகிறாரு. புதன் வக்கரம் அடைகிறது நல்லதான். 2ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு ராசியை நோக்கி வராரு. 14/12/2024 வரைக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு. அதுபோக 7ஆம் தேதி ராசி 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நீசமாக இருக்கிற செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. நீச செவ்வாய் வக்கரம் அடைகிறது உச்சத்துக்கு சமம். ஸோ 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடைகிறது மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 2, 7 கூடையவன் 10ஆம் இடத்துல உச்சமடைகிறது அருமையாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் விட்டு கொடுத்து நல்லபடியாக போவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சனி பகவான் ராஜயோகாதிபதி சுபவர்க்க எடுத்திருக்கிறாரு. இந்த அமைப்பு இப்படி பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு நல்லா இருக்குங்க. கிரக நிலைகளை நல்ல விதமாக பார்க்கப்பட்டு இருக்குது. ஓகே, இப்போ பலன்களை எடுத்துட்டோம்னா பலன்கள் புதன் வக்கரகதியாகி நேர்கதிக்கு வர்றதுனால உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் நடக்கும். நல்ல அறிவுபூர்வமாக இருப்பீங்க, பேச்சில் ஒரு நல்லினம் இருக்கும், புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9, 12 கூடையவன் வக்கரம் அடைகிறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும், தொட்டக்காரிய தொடங்கும், காரிய அணுகளும் இருக்கும், விரையும் குறையும், சேமிப்பு அதிகமாகும். அதுபோக சுக்கிரன் செவ்வாய் சந்திப்பு பிருகுமங்கல யோகம் அது மிக நல்ல அருமையாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் நான் சொன்ன மாதிரி நீச வக்கரமாகி குரு சுக்கிர பார்வையில் வர்றது கூடுதல் சிறப்பு தான். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காராரு. 4ல் சுக்கிரன் உட்காரதுனால குடும்பத்து பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு மாறுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, வீட்டில் சில வேலைகள் பார்க்குறது, வீடை அழகுபடுத்துறது, புதுசாக வீடு கட்டி அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். கார்த்திகை மாதம் முழுக்க உங்களுக்கு வைபவங்கள் நடக்கிற மாதமாகவே பார்க்கப்படுகிறது. வீட்டில் விசேஷங்கள், சடங்குகள், நல்ல சம்பிரதாயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்தை அப்பளிக்கென்று பார்க்குறாரு. 10ஆம் இடத்துக்கு செவ்வாயை பார்க்கறதுனால தொழில் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜ் வச்சுருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். திரைப்படத்துறையிலே இந்த ஸ்டண்டு மாஸ்டர்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் சுக்கிரன் பார்க்கறதுனால திரைப்படத்துறையில் இருக்கிற ஸ்டண்டு மாஸ்டருக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். திரைப்படத்துறையில் களப்பணி ஆற்றுறவங்க, ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக அருமையாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செவ்வாயோட காரகத்தை வேலையெல்லாம் என்னென்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 10 கூடிய சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா, சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். இன்றைக்கி சந்திரன் ராசிக்கு எந்த இடத்துல சார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இன்றைக்கி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், மகத்தில் இருக்கிறார். பரவாயில்ல, ஓரளவு சூரிய கேந்திரத்தில் தான் இருக்கிறார். நாளை மறுநாள் தான் அவர் கொஞ்சம் தேய்பிரி சந்திரனாக வருவார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். சூரிய கேந்திரத்தில் சந்திரன் வந்தது நல்ல நிலைமை தான். ஸோ 10 கூடவும் நல்ல நிலைமையில் இருக்கனால தொழில்கள் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன், அதை நல்ல மனசில் வச்சுக்கோங்க. போதி ஜோடத்துலேருந்து துலாம் ராசிக்கு சாதக பாதங்களை நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த கோச்சார பலன்கள் எங்களுக்கு சேர மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் இப்போதைக்கு நல்லா இருக்கிற கிரகங்கள் @% நல்லா இருக்கிற கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, புதன், சுக்கிரன், செவ்வாயெலாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ராசிக்குன்னு. இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் லக்கண ரீதியாக சில தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். இப்போ நீங்கள் துலாம் ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அது லக்கணம்னு இருக்கும். ஜனன ஜாதகத்தில் லக்கணம் போட்டிருப்பாங்க. துலாம் ராசியில் மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், இப்படி 12 லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த லக்கணத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இந்த வழிபாடு வந்து வாழ்நாள் முழுக்க பண்ணணும். சரியா? உங்களுக்கு இடையில தசாபுத்தி மாறலாம், மற்ற விஷயங்கள்லாம் நடக்கலாம், கோச்சாரத்தில் கிரக நிலையில் மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு நீங்கள் பண்ணலாம். 7.5 சனி, அஷ்டம சனி, இதுக்கெல்லாம் வழிபாடு பண்ணாலுமே இப்போ நான் சொல்கிற அந்த லக்கண ரீதியான வழிபாடை வாழ்நாள் முழுக்க பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும்போது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பிரச்சனை பெருசாக உங்களை பாதிக்காது. இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா புதன்கிழமை தோறும் இரவு 8 to 9 பெருமாளை வழிபாடு பண்ணணும். பெருமாள் கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடலாம், பெருமாளுடைய நாமங்களை சொல்லலாம். அடுத்து வந்து நீங்கள் ரிஷப துலா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகத்துக்கு மஞ்சள் சந்தனம் கொடுக்கலாம், இல்லைனா வீட்டில் சான்றோர் படத்தை வச்சு கும்பிடலாம். பூஜை ரூமில் ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமார், காஞ்சி மகாபெரியவா, வள்ளலார் சுவாமிகள், கிருபானந்த வரையர் சாமிகள், இவங்க யாரோ ஒரு படத்தை வச்சு பூஜை பண்ணலாம். இவங்க படத்தை வேலை பார்க்குற இடம், வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சு பூஜிக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரிஷப துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள், இவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை கும்பிடணும். இரவு 8 to 9 கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும், படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். இதை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. வாழ்நாள் முழுக்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி. சரியா? இது வந்து ஒரு தாரக மந்திரம், சூட்சுமம். அதுபோக வந்து கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். அவருடைய சாலிசா மந்திரத்தை படிக்கணும். பக்கத்தில் இருக்கிற 18ஆம் படி கருப்புசாமி, ஐயனார், ஐயப்பன், சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பு. அடுத்து வந்து தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லணும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணலாம், இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் கூட மகாலட்சுமி தாயை வணங்கலாம். லட்சுமி வழிபாடு இவங்க வந்து கூடுதலாக பண்ணணும். குறிப்பாக வீட்டில் இந்த படம் இருக்கணும். இந்த தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்த துலாம் ராசினியர்கள் வீட்டில் வந்து இந்த முக்கியமான படத்தை வச்சு பூஜிக்கணும். விநாயகருக்கு ஒரு பக்கம் லட்சுமி, ஒரு பக்கம் சரஸ்வதி இருப்பா. அந்த ஃபோட்டோவில் வந்து 3 தெய்வங்கள் இருக்கும். விநாயகர், மகாலட்சுமி, சரஸ்வதி. இந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணணும். இங்கே வந்து எப்படின்னா விநாயகர் வந்து சக்தி வடிவமாக இருக்கிறாரு. 30 தேவிகள் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. அந்த உருவ வழிபாடு விநாயகர் சக்தி ரூபமாக இருக்கிறாரு. ஏன்னா சக்தி தான் விநாயகர் உருவாக்குச்சு. ஸோ அதனால் சக்தி விநாயகர்னு சொல்கிறோம். அந்த சக்தி விநாயகரையும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் கும்பிடுறது இந்த தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக தரும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் கும்பிடலாம். சில பொருட்கள், இனிப்பு பொருட்களை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். அடுத்து மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க சிவசக்தியை வழிபாடு பண்ணணும். பார்வதி பரமேஸ்வரன். அமாவாசை தோறும் சிவன் ஆலயத்துக்கு போகணும். சிவன் ஆலயத்துக்கு போய்ட்டு சிவசக்தியை வழிபாடு பண்ணிட்டு வந்து 2 விளக்கு போட்டு வரணும். அமாவாசை திதி இருக்கிற போது போகணும். அதுபோக பிரதோஷ காலம், சிவராத்திரி, இது மாதிரி காலகட்டத்தில் சிவ வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு. சிவபுராணம் படிக்கலாம், சிவநாமத்தை சொல்லலாம், சிவன் சம்பந்தப்பட்ட கலைகளை கேட்கலாம். நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகத்தை படிக்கிறது கூடுதல் சிறப்பு. மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்பாடு பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தலைக்கு வருது தலைப்பானோட போயிடும். மழை போல் வர வினையெல்லாம் பனி போல் நீங்கிடும். இதை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில கிரகங்கள் நல்லது செய்யாது. அவயவ கிரகங்கள் வந்து நல்லது செய்யாது. அது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் துலாம் ராசி, துலாம் லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க. குரு நல்லது செய்ய மாட்டார். சரியா? துலாம் ராசி, துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது செய்ய மாட்டார். அப்போ குரு வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, விருச்சிகத்தில் ஸ்தான பலம் போட்டு நச்சுன்னு உட்காந்துட்டாருன்னா குரு திசை வரும்போதோ இல்லைன்னா குரு பத்தி வரும்போதோ குடும்பத்தில் சில பிரச்சனை கொடுப்பாரு, பண பிரச்சனை கொடுப்பாரு, பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை கொடுப்பாரு. ஏன்னா லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் மாரகஸ்தானம் 2, 3, 7, 8, 12 உட்காந்துருந்துச்சுன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை அந்த வீட்டு வழியாக கொடுப்பாங்க. சரியா? 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா இளைய சகோதர வழியில் பிரச்சனையை கொடுப்பாரு, உடல் சோர்வை கொடுப்பாரு, அசதியை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மணி பிரச்சனை, நண்பர் விஷயத்தில் பிரச்சனை, சொந்த பந்தத்தை கூட சண்டை போடுறது, பங்காளி சண்டனை, குடும்பத்தில் பாகப்பிரிவினை, இப்படி சில காரியம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், அடிதடி, தேக ஆரோக்கிய பிரச்சனை, விபத்துக்கள், இப்படி சில அமைப்பு கொடுத்து அதனால் பொருளை வந்து இழக்க வைப்பார். இல்லைனா அப்பனுக்கு மட்டுமே பிரச்சனை வந்துடும். பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிடும். 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா அலைச்சல் இருக்கும், பொருள் நஷ்டமாகும், பொருள் திருடு போகும், பணம் களவாடப்படலாம், இல்லைன்னா பணத்தை இழக்கலாம், ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஏமாந்து போகலாம். இப்படி சில அசுவ பணங்கள்லாம் கொடுப்பார், குரு பகவான் கொடுப்பார். துலாம் ராசி, துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறுபடும். அந்தந்த கிரகங்கள் வந்து
கெடுபலங்களை கொடுப்பாங்க, தன்னுடைய தசா அல்லது புத்தியில் கொடுப்பாங்க. நல்ல நிலைமையில் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, மாறுபட்ட நிலைமையில் இருந்தாங்கன்னா சில பலங்களை கொடுப்பாங்க. இதுதான் சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்படி சில அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். அவங்களுக்கு வந்து இந்த கோச்சார பலன்கள் கை கொடுக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லோரும் நினைப்பாங்க, நடந்தாலும் வாரத்துக்கு 2 வீடியோ போடுறான், ஏதோ சொல்கிறேன், லக்கணங்கிறான், ராசிங்கிறான், குருங்கிறான், மாரகஸ்தானங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், ஆனங்கிறான், பூனங்கிறான், நமக்கு ஒன்றும் நடக்கலையே, நம்ம அன்றாடம் காட்சி நமக்கு குழப்ப பெரும்பாடாக இருக்கே, விடிஞ்சா அடைஞ்சா பெரும்பாடாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா லக்கண ரீதியாக தசாபுத்தி நல்லா இருக்காது. அந்த தசாநாதனோ புத்திநாதனோ ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த கோச்சார பலன்கள் முழுமையாக சேராது. அதுவும் அந்த தசா புத்திநாதர்கள் இந்த கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இல்லைன்னா போட்டு மொத்தமாக அமைக்கிறோம். இதுதான் ஜோதிடம். ஓரளவு கோச்சாரம் 8% இந்த கிரகநிலை நல்லா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு தாக்கு பிடிக்கும். அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க, நழுவிட்டு போயிடுவாங்க, கழுவுற மில்லில் நழுவிட்டு போயிடுவாங்க. இப்படி தாங்க பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி நேயர்கள். அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இனிக்க சொன்னார், அவர் பேச்சில் நல்லா நகட்டி பேசினார், இனிக்க பேசினார், அவர் வந்து யூடியூப்பில் அப்படி பேசினார். யாரும் எப்படியும் பேசலாம், அதெல்லாம் அவங்களுடைய திறமை. ஒரு மனிதன் பேச்சால் மக்களை மயக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சரியா? விஷயமாக பேசணும். ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அளவுகோல் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்து என்ன பலன்களை கொடுக்கும், அதை பற்றி ஆதிபத்திய விசேஷம், காரகத்துவங்கள், இதை வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட ராசிக்கு சொல்லணும். சரியா? ராசிக்கு சொல்லும்போது லக்கண ரீதியாக தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லணும். அதுதான் ஜோதிடம். 19 துலாம் ராசியில் சொல்கிறது. துலாம் ராசியில் இன்றைக்கி உலகம் முழுக்க 1.5 கோடி பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி இருக்குது. அதில் 8 12 வகுத்து பார்த்தோம்னா 3/4 கோடி வந்துடும். சரியா? 1 கோடி கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆந்திரா, தெலுங்கு, தமிழ்நாடு, வெளிநாட்டில் சிங்கப்பூரில் இருக்கிறவன், அங்கே யூஎஸில் இருக்கிறவன், இன்றைக்கி பாதி பேர் ஹைடெக் முடிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க, யூஎஸ்க்கு போயிடுறாங்க. ஊர்வலத்தில் விவசாயத்தை யாரும் பார்க்குறது கிடையாது. எல்லாம் என் பிள்ளை எல்லாமே இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எல்லாருக்கும் ஆசை. எனக்கும் அப்படி தான். யாருமே விவசாயம் பார்க்கணும், காடுகரையை பார்க்கணும், தாப்பேன் பார்த்து தொழிலை பண்ணணும் இல்லை. எல்லாமே வந்து டாக்டர், இன்ஜினியர், ஐடி கம்பெனி, எல்லாத்துக்கும் பெரிய அளவில் போகணும், மாதம் சம்பாதிக்கணும். ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க அவங்களெல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் தடவிட்டு இருப்பாங்க. இது ஓப்பனாக இது நடக்குது. இன்றைக்கி என்கிட்ட வர ஜாதகத்திலேயே 40 வயசுக்கு மேலே ஐடி படித்தவங்களே நிறைய பேர் சிரமப்பட்டுருக்காங்க. ஏன்னா வேலையில் ப்ரொமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை. அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நகட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சேச்சுரேட்டட் ஆகிடும். அந்த வாழ்க்கை நிலை தேங்கி போயிடும், பிரச்சனை ஆகும். அவன் இஎம்ஐயில் கடன் வாங்கியிருப்பான். மெட்ராஸில் பெரிய வீடு, ஒரு 4 கோடி 5 கோடி கடன் வாங்கி வீடை கட்டிட்டு வீடுக்கு கடன் வாங்கினதுக்கு பணம் கட்ட முடியாமல் நிறைய பேர் வந்து வாழ்க்கையே சூன்யமாக போச்சுன்னு ஓடி போகிறவங்களாம் இருக்காங்க, வேறு மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து இந்த லவ்விய உலகம் அப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் வந்து எல்லாமே வந்து மாயை. அது ரொம்ப மாயமான உலகமாக போச்சு. வெளிநாட்டு மோகம் அதிகமாகிடுச்சு. எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கணுங்கிறாங்க. வீட்டுக்கு ஒருத்தன் வெளிநாட்டு போகணுங்கிறான். தெருவில் எடுத்தோம்னா 4 இன்ஜினியர் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியர் படித்தவன் ஊருக்கு ஒருத்தன் தான் இருப்பான். இப்போ தெருவுக்கு 4 பேர் இருக்காங்க. மெடிக்கல் படித்தவங்க தெருவுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. சரியா? ஒரு தெருவுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, கிளினிக் இருக்குது, ஏதோ ஒரு பேரை போட்டு உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் பெருத்துக்கிட்டே இருக்குது. சரியா? ஊர் பெருக்கு, நாடும் பெருக்கு. படிப்புகளும் வந்து ரொம்ப மலிஞ்சு போச்சு. படிப்பு ரொம்ப மலிஞ்சு போச்சு. தனியார் மையம் காலேஜ் வந்ததுனால எல்லோரும் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிடானுங்க. இங்கே எதுவுமே கிடையாது. சரியா? ஓகே, ரொம்ப வேண்டாம். நம்ம வந்து இது பொது பிரச்சனை. இது பொது பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம். அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும், ஒரு வழி இல்லை. இது சரியில்லைன்னு சொல்லி என் காட்டுக்குள்ளேயும் போக முடியாது, சன்னியாசமாக முடியாது. இந்த வாழ்க்கை லவ்விய வாழ்க்கைக்குள்ளே தான் நானும் வாழணும், நீங்களும் வாழணும். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படிப்பு படித்து போகிறவங்களுக்குலாம் சில நேரத்தில் வந்து சில பிரச்சனை வந்துடும். அதுக்காகத்தான் வந்து எதுவுமே யதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுங்கிறது, அதுக்கேற்ற மாதிரி வேலை வெட்டியில் போகணுங்கிறது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஜாதகத்தில் வந்து கிரக நிலைகள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கிரக நிலைகள் சில நேரத்தில் நல்லா இருக்கும், சில நேரத்தில் ஆளை போட்டு கவுத்தி விட்டுரும். அதுக்கு வந்து அந்த வழிபாடுகள் அப்பப்போ பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே நேயர்களே, இப்போ இந்த கொடுக்குற தெய்வம் கூரையை பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சுக்கிரன் வந்து டிசம்பர் மாதம் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவர் எப்படி சார் கூரையை பிச்சு கொடுப்பாரு? கூரையெல்லாம் பிச்சு கொடுக்க மாட்டார். அது ஒரு வார்த்தை பேசும்போது சொல்கிறது, சொலவடையில் சொல்கிறது, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு. அப்படி பார்த்தோம்னா துலாம் ராசினியர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். சரியா? நல்லா தான் இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். எந்த மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, வேறு ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களில் இருந்த வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடியும். கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும். பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீங்க. பேசி பிழைக்கிறவங்க, இந்த மாதிரி ஜோதிஷர், இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ஊடகம், தகவல் தொழில்நுட்பத்துறை, இப்போ தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஐடி டிபார்ட்மெண்ட்னு சொன்னேன், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? செய்தி பிரிவில் இருக்கிறவங்க, டிவியில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிகையில் வேலை பார்க்குறவங்க, ஊடகம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச் சிறப்பாக இருக்கும்.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, நவம்பர் மாத கடைசியிலேருந்தே நல்லாயிருக்கும். வருகிற 24ஆம் தேதியிலிருந்தே துலாம் ராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நீ விவசாயம் ஐடியில் வேலை பார்க்குறவன், ஊடகத்துறையில் இருக்கிறவன், மார்க்கெட்டில் இருக்கிறவனா சொல்கிறேன், நான் விவசாயம் பண்ணணும், நான் கிராமத்தில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். சரியா, 5ஆம் இடத்துல சனி பகவான் சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. விவசாயத்துக்குரிய சூரியன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கனால விவசாயம் பண்ணி குடும்பப்படுத்துகிறவங்களும் நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு இருந்து விவசாயம் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும். சரியா, அந்த விவசாயம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் வந்து குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. வக்கர குரு பார்வையில் இருந்தாலுமே சனிக்கு வக்கரமாக தான் இருக்கிறாரு. விவசாயத்துக்குள்ள கிரகம் 2 தான், சனி பகவான் தான், அடுத்து சூரியனும் வருவார் கொஞ்சம். ஓகே, விவசாயமும் நல்லபடியாக தான் இருக்குது. ஓகே நேயர்களே, பலன்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பலன்கள் முழுமையாக சேரணும்னா சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ராசியில் நல்ல ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். இருந்தால் தான் பலன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதையும் சொல்கிறேன். சரியா, இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க போகிறதும் இல்லை, யாருக்கு எது கிடைக்காமல் இருக்க போகிறதும் இல்லை. கண்டிப்பாக கிடைக்கிது. கவர்மெண்ட்டில் பணம் கொடுக்குற மாதிரி தான், 1000 ரூபா கொடுக்குற மாதிரி தான். எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க, இல்லை அதுலேயும் 1008 கண்டிஷன் போட்டு குறிப்பிட்ட பேருக்கு கிடைக்குது. மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மகளிர் உரிமை திட்டத்துக்கு 1000 ரூபா மாதம் மாதம் அரசு கொடுத்துட்ருக்கு. அதுபோல் தான் இப்போ அதையும் வந்து அடுத்த எலெக்ஷனை ஒட்டி எல்லாத்துக்கும் உண்டுன்னு சொல்லலாம். அதுபோல் சில நேரங்கள் பலன்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக சேரவும் செய்யலாம். அது மாதிரி தான் நம்ம இயல்பு நிலையில் என்ன நடக்குதோ அதை தான் கிரகங்களும் செய்யுது. ஒரு மனிதனுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு வந்து எப்படினாச்சும் நல்லது நடக்கணும்னா நடந்துடும். சரியா நேர்களே, அது யார் மூலியமாச்சும் நடக்கும். நல்லது நடக்கணும்னா அது யார் மூலியமாச்சும் நடக்கும். அதை வந்து அந்த கிரகங்கள் வந்து இழுத்து கொண்டு வந்து விப்பாட்டிடும். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். பொறுத்தவர் பூமி ஆழ்வார் நல்லா இருக்குது. 2025 மிக சிறப்பாக இருக்குது. பொறுமையாக இருங்க. இந்த தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன் நான். சரியா, உங்களுக்கு வந்து தசாபுத்தி வந்து குரு திசை கடைசியாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் குரு திசைக்கு அடுத்து என்ன, சனி திசை, புதன் திசை, கேது திசையிலேருந்து போடுறேன். சரியா, இல்லைன்னா புதன் திசையிலேருந்து போடுறேன். புத மகா திசை 17 வருஷம், கேது திசை, சுக்கிர திசை, சூரிய சந்திர திசை, இப்படி போட்டோம்னா ஓரளவுக்கு துலாம் ராசிக்கு தசாபுத்தி பலன்களை சொல்லிடலாம். அதில் சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நடக்கிற தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அதை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும். நம்ம ஜாதகம் இப்படி இருக்குன்னு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஓரளவு நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே உங்கள் ஜாதகத்தை என்னால் மெஷர் பண்ண முடியும், அளக்க முடியும். தனிப்பட்ட துலாம் ராசி நேருக்கு அவர் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு, மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு, அவர் புதன் திசை நடக்குன்னா சரியில்லைன்னு அர்த்தம். இதுதான் ஜோதிடம். துலாம் ராசி மேச லக்கணம், புதன் திசை நடக்குன்னா 17 வருஷம் நல்லா இருக்காது. புதன் வந்து 3, 6 கூடியவன், நல்லதை கொடுக்க மாட்டார். அவர் நல்ல இடத்துல உட்காரக்கூடாது. சரியா, மாரக ஸ்தானத்தில் உட்காந்துட்டா மாரகமான பலன்களை தான் கொடுப்பார். அதுக்கு தான் அந்த தசாபுத்தி பலன்களை சொல்லணும். அந்த தசாபுத்தி பலன்களை லக்கண ரீதியாக சொல்லிட்டோம்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ போடுறேன், பொறுமையாக பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். இந்த தகவலாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க, நானும் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் பற்ற மாட்டேக்கு, இருந்தாலும் நானும் மெனக்கிடுறேன். ரொம்ப மெனக்கிட்டு தான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். வேலைகளும் நிறையா இருக்குது. வாழ்த்துக்கள் நேர்களே. புது வருடம் 2025 மிக சிறப்பாக இருக்குது. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். எல்லாம் இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.